ஜூனியர் என்டிஆர் பிரசாந்த் நீல் மூவி கேஸ்டிங்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ருக்குமணி வசந்த் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர்லையும், டொவினோ தாமஸ் மற்றும் பைஜு மேனன் முக்கிய கேரக்டர்ஸ்லையும் நடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. கேம் சேஞ்சர் அட்வான்ஸ் புக்கிங்ஸு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகும். தேட்டர்ஸில் காதலிக்க நேரமில்லை நியூ போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆடியோ மற்றும் ட்ரெய்லரு இன்று ரிலீஸ் ஆக போகிறது. ஜனவரி 14 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அந்த படம் நீக் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறது வெங்கட் ஏவி மீடியா. பிப்ரவரி 7 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். 2K லவ் ஸ்டோரி படத்தை தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகும். அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது, தள்ளி போயிருக்கு பிப்ரவரிக்கு. இந்த படம் மெட்ராஸ்காரன் ஜூக் பாக்ஸு மற்றும் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லருக்கான லிங்க்கும் ஜூக் பாக்ஸுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜனவரி 10 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். வணங்கான்லேருந்து முகலின் மேலே வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரன் டைமு 2 hours 3 minutes. இந்த படத்துக்கான ரன் டைமு கிங்ஸ்டான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கான டீசரு ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகிறது. நேசிபாயா படத்துக்கு சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஜனவரி 14 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டரில் அஜித் பாஷா இருக்காரு. ஏற்கனவே தனுஷுடைய இட்லி கடை படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அந்த 2 படமே கிளாஸ் ஆக போகிறது அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் விடாமுயற்சி படம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பிப்ரவரி மந்த் அல்லது ஜனவரி எண்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஐடென்டிட்டி 4 days வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 23.20 கோடி வசூலாயிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. புஷ்பா 2 படம் 1831 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்தியன் சினிமாவிலே இண்டஸ்ட்ரி 2 படம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில். டாக்ஸிக் ஃபர்ஸ்ட் லுக்கு ஜனவரி 8 ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நாக சைத்தன்யா சாய் பல்லவியுடைய தண்டல் செகண்ட் சிங்கிள் நமோ நம சிவாய தேசிவ சக்தி சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிப்ரவரி 7 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். கேம் சேஞ்சர் சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. மதகஜராஜா ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜனவரி 12 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். அந்த படத்தில் விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி, மணிவண்ணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அந்த படம் பொங்கலுக்கு சம்பவம் பண்ணும் அப்படின்னு பார்க்கப்படுது. ரெட்ரோ படமே ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் ரிலீஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். 4 days லாங் வீக்கெண்டு. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அறிவிப்பு பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு போஸ்டருடன் வெளியாக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். SK23 கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் டிஃப்ரெண்ட் ஜோனு 90% ஷூட்டிங்கு டன் ஆகிடுச்சு. 7 அல்லது 8 நாட்கள் போர்ஷன்ஸு பெண்டிங் இருக்குது. SK25 ப்ரோமோ ஷூட்டிங்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஒரு பீரியடு படம். ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர்லாம் நடிக்கிறாரா. ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர் அப்படின்னு சிவகார்த்தின்னு சொல்லியிருக்காரு ரீசெண்ட் இன்டர்வியூவில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலியோடைய ஷூட்டிங்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கு முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்கெடியூல் ஜனவரி 13 to ஜனவரி 28 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜினி.